இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருந்திங்கன்னா 10 லேக்ஸ் மேக் பண்ணியிருக்கு, 10.7 லேக்ஸ். இது வந்து ஒரு 1.07% இந்த அக்கௌண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஹோல்டிங்ஸ் பார்த்துருந்திங்கன்னா க்ளோஸ் டு 22 லேக்ஸ் மேக் பண்ணியிருக்கு. ஸோ 22 லேக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் another 2.2% இந்த அக்கௌண்ட் சைஸ்க்கு. ஸோ டோட்டலி நம்ம எனிவேர் அரௌண்ட் 22 ப்ளஸ் அங்கே ஒரு 11 வந்து 3.3% இந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்றைக்கி அப் ஆகிருக்கும். ஸோ இதோட மேஜர் ரீசனும் பார்த்துருந்திங்கன்னா மார்க்கெட்டுமே வந்து சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போயிருந்துச்சு. ஸோ அதனால் ஈக்விட்டிஸ் நம்மளோட 2-3 மேஜர் ஹோல்டிங்ஸ் வந்து நம்மளோடது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அதனால் வந்து ஈக்விட்டிஸில் ஒரு நல்ல கெயின் பார்த்துருந்தோம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா இன்றைக்கி பெருசாக ஒன்றுமே இது இல்லை. ஸோ நிஃப்டிலையுமே சரி சென்செக்ஸ்லேயுமே சரி ஒரு சைலண்ட்டான டீக்கே தான் நடந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் அதுதான் ஒரு மேஜரான ரீசன் நம்மளோட இன்னைக்கு இங்கே சென்செக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான டிகே டேவாக தான் நடந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் கெயின் பண்ணதுக்கான ஒரு மேஜரான ரீசனாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் ஒரு 2-3 விஷயங்கள் பேசணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே என்னால் வீடியோ போட முடியல. அந்த டைம் பீரியடில் நிறைய பேர் ஓகேவா ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை பற்றின வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் இது வந்திருக்கு, அதனால் வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகும் அந்த மாதிரி பேசுகிறது அதெல்லாமே நான் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ நம்ம மேஜராக புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா மார்க்கெட்ஸ் வந்து இருக்கிறதுலே மெச்சூர்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மார்க்கெட்ஸை விட மெச்சூர்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போதைக்கு வேர்ல்டில் எதுவுமே இல்லை. ஸோ ஏன்னா இது வந்து பீப்புளோட எமோஷன்ஸோட ஒரு கொலாபரேஷன் தான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எல்லா நியூஸையுமே எங்கல்ஃப் பண்ணிவிடும் ஒரு டைம். ஓகேவா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நல்ல நியூஸும் இல்லை, எதுவுமே கெட்ட நியூஸும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டியாக இருக்கா சர்டனிட்டியாக இருக்கான்றது மட்டும்தான் மேட்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா டிக்ரீஸ் பண்ண போகிறாங்களான்றதை யோசிக்க மாட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு வாலடைல்ட்டாக வச்சுருப்பாங்களா இல்லையான்றது மட்டும்தான் அந்த கம்பெனி யோசிக்குமே தவிர லைக் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க டிக்ரீஸ் பண்ண போகிறாங்கன்றது யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனிஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட்ஸுமே. ஸோ எந்த ஒரு நல்ல நியூஸ் ஆர்எல்ஸ் கெட்ட நியூஸ்னாலுமே மார்க்கெட் ஒரு டைமில் எங்கல்ஃப் பண்ணிடும். எவ்வளோ பெரிய நியூஸாக இருந்தாலும் சரி 2 டைம் மார்க்கெட்ஸ் எந்த ஒரு நியூஸ்க்குமே ரியாக்ட் பண்ணாது ஜென்ரலி. ஸோ நிறைய டைம்ஸ் இது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்துருக்கலாம். கோவிட் டைமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த உக்ரைன் ஆர்எல்ஸ் உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இப்போ ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வாருக்கு போகிறாங்கன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி வார் இது பண்ணுறாங்க, நிறைய நியூஸ் இன்னும் வார் நடந்துன்னு தான் இருக்குது. மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே பண்ணல. ஸோ அதே மாதிரி கோவிட் பார்த்துருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா கோவிடோட ஃபஸ்ட்டு வேவை விட செகண்ட் வேவ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வேவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ண அளவுக்கு செகண்ட் வேவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நியூஸும். எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி திருப்பி மார்க்கெட்ஸ் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷன்ஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது நடக்க போகுது சண்டே, அதனால் வந்து நிறைய கால்ஸ் எடுத்தவங்க ப்ராஃபிட்டபிள் தான். பட் ஆனால் 1000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஃபார் ஓடிஎம்மில் பை பண்ணவங்க அவங்களாம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐடிஎம்ஸ் இது பண்ணியிருக்கவங்களாம் 0.5-0.6% மார்க்கெட் மேலே போயிருந்துச்சு. அதனால் அது ப்ராஃபிட்டபிள் தான். அதை விட இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடிலாம் பண்ணி வச்சுட்டு சண்டே அன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். ஒரு 3 or 4 o'clock போல் இந்த நியூஸ் எல்லாம் எனக்கு வந்து வருது. இந்த மாதிரி 1500 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆக போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், எனக்கு ஒரே சந்தேகம், இதெல்லாம் நடக்காதே, என்ன இப்படிலாம் வேறு பேசிகிட்ருக்காங்களே, அதுவும் ட்ரம்ப்பை நம்பி வேறு பேசிகிட்ருக்காங்களே அப்படின்னு வேறு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு 5-6 மணி போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் மாட்டிக்கினேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் திருப்பி நியூஸ் ஃபீட் எடுத்து பார்த்தா நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த ட்ரம்ப் இப்படிலாம் இருக்க மாட்டாப்லே, அதெல்லாம் ஒன்று பண்ணுவாப்லே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், திருப்பியும் வந்து இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா வந்து நாங்கள் திருப்பி டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் வந்து இந்த ட்ரேட் டீலே கேன்சல் பண்ணிவிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இந்த மாதிரியான நியூஸில் மார்க்கெட் திருப்பி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு 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 அன்சர்டனான ஒரு லீடரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு திருப்பி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கறது அதெல்லாமே வந்து பண்ணுறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எதுனாலுமே வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஸ் மாதிரியோ ஒரு லிமிட்டட் ரிஸ்க் ரிவார்டு இருக்கிற மாதிரியான பொசிஷன்ஸ் மேக் பண்ணுறது தான் இந்த டைம் பீரியடுக்கு வந்து எப்பயுமே பெட்டர்னு நான் சொல்வேன். ஒரு அன்சர்டனாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம்ப் வந்து திருப்பி எலெக்ட் ஆகிட்டு வரத்துக்கு முன்னாடி இருந்த ஓவர் நைட் வாலட்டாலிட்டியை விட இப்போ இருக்க ஓவர் நைட் வாலட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். கேப் அப்ஸ் கேப் டவுன்ஸ் நம்ம பார்க்குறது இருக்கிற விட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 12 விட்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டேஜஸில் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் போய் ஒரு 12 விக்ஸ் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் அப் கேப் டவுன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 10 விட்ஸில் இன்னுமே சுத்தமாக இருந்திருக்காது. ஜென்ரலாக நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் சொல்கிறேன். 10 விட்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஜென்ரலாக மார்க்கெட் 0.3 0.4% தான் கேப் அப் ஆகும். 12 விட்ஸ் இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 0.5 0.6% தான் கேப் அப் ஆகும். ஆனால் ஈஸியாக 1% 2%ன்னு கேப் அப் ஆகிறது, அதுவும் பர்டிகுலர் வீக்கெண்ட்ஸில் நடக்கிறது இப்போ ரீசெண்டாக அதிகமாக நடக்கிறது. ஏன்னா அன்சர்டினிட்டி அதிகமாக இருக்குது ஓவர் த வேர்ல்டு. பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்ஸ் அந்த விட்ஸ் அதை வந்து ரியாக்ட் பண்ணி அந்த விட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா சடனாக ஈவெண்ட்ஸ் நடக்கிறது தான் அதுக்கான மேஜர் ரீசன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு டைரக்ஷனல் பயஸ் நீங்கள் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் லிமிட்டட் ரிஸ்க் வித் அதுக்கேற்ற ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெட்டர் ஸ்ப்ரெட்ஸ் 1x1 இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா ஹெட்ஜ்டாக போங்க. ஆப்ஷன் பையிங் போகிறீங்க அப்படின்னா வந்து லிமிட்டட் லாட் சைஸ் போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் பெட்டரான ரிவார்ட் ட்ரேட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரேடிங் இந்த நியூஸ் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை தான் நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஓவர்வியூவை பார்ப்போம். ஓவர்வியூ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்ஸ் திருப்பி கரெக்ட் ஆகிட்டே போயிட்டு அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆகி வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த லைனை பார்த்துருந்தேன், உங்களுக்கு சொல்லியும் இருந்தேன். 25,670க்கு மேலே தான் இருக்குது. இந்த 670ன்றது ஸோ எப்பயுமே ஒரு சப்போர்ட் ரேஞ்சஸ்ன்றது கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம். ஒரு 5 or 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேலே கீழே வச்சு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் அது எந்த ஒரு ப்ராப்ளமும் மேக் பண்ணாது. ஸோ அதுக்கு மேலே தான் இருக்குன்ற சொல்ல ஒரு புல்லிஷான சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ பட் ஆனால் எனக்கு மார்க்கெட்டோட ஓவர்வியூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த 25,000 26,300 இந்த ரேஞ்சஸ்க்கு மார்க்கெட் ஒரு ஓவரால் ஒரு ஃபார் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டபுள் டாப் கேள்விப்பட்டிருப்போம், ட்ரிபிள் டாப் கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் டாப்புன்றதை இப்போ மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். 26,300ன்றது அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பெரிய செல்லிங் ஜோனை திருப்பி அவங்க வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் உடனேன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட பவராக இருக்குது. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேடான இயர்ஸாக தான் ஹிஸ்டாரிக்கலி இருந்திருக்கு. அண்ட் மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயர் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருந்திருக்கு. மார்ச்ன்றது ரொம்ப ஜென்ரலாகவே ஒரு புல்லிஷான இயராக தான் இருந்திருக்கு. ஸோ மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வரத்துக்கான சான்சஸ் அதிகம். லாஸ்ட் இயர் ஏப்ரல் டைம் பீரியடில் நமக்கு மார்ச் மிட்டில் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பி ஏப்ரலில் ஒரு நியூஸ் இருந்துச்சு, ட்ரம்ப் நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்ன்றது ஒரு புல்லிஷான மந்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மந்த்து திருப்பி இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 days இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்து டுவர்ட்ஸ் ஏடிஹெச்சில் போய் முடியும் போது மார்ச் மந்தோட சென்டிமெண்ட் திருப்பி புல்லிஷாக அமையும் பொழுது நம்ம ஏடிஹெச்சை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணவும் பண்ணாது. பட் ஆனால் பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த ரேலி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1.5 yearsக்கு மேலே இந்த இடத்துல இருந்துட்டோம். ஸோ ஜென்ரலி ஒரு பியர் மார்க்கெட்டுன்றது 1 to 3 years வரைக்கும் ரீட்டைன் ஆகக்கூடியது வித்தவுட் எனி நியூஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா திருப்பி பிரேக் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்பலாம். ஸோ மார்ச் மந்தில் நம்ம திருப்பி இந்த பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட்ஸ்க்கு அது ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அண்ட் ஓவரால் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு டவுன் இல்லை. ஸோ ஒரு 33 points டவுனில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய இம்பேக்டை உங்களுக்கு மேக் பண்ண போகிறதில்ல.
33 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது உங்களுக்கு. ஸோ 0.6% டவுனில் இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரம். நேற்று ஒரு புல்லிஷ் டேவாக இருந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சைலண்ட்டான டே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓவர் நைட்லேயும் எந்த ஈவெண்ட்டும் பெருசாக இல்லை. ஓவர் நைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு சைலண்ட்டான ஓவர் நைட் ஈவெண்ட் டேவாக தான் இருக்கணும். இன்னார்லஸ் ட்ரம்ப் வந்து நமக்கு எதுவும் நியூஸ் கொடுக்காத வரைக்கும். அண்ட் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எந்த நியூஸ் கொடுத்தாலும் அது வீக்கெண்டில் தான் கொடுக்குறாரு. அண்ட் ஈரான் அண்ட் யூஎஸோட டீல்ஸுமே மோஸ்ட்லி நல்ல விதத்தில் தான் போய் முடிகிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஈரானோட லீடர் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவர் வந்து கண்டிப்பாக அவரோட அந்த பவரை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சு அவருக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் வந்துருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆக வேண்டிய வார் எப்போயோ ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்மூத்தனான டீல் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அந்த அன்சர்டினிட்டியும் மார்க்கெட்ஸும் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. யூஎஸ் மார்க்கெட்ஸும் சைலண்ட்டாக இருக்குன்றது அதுதான் டினோட் பண்ணுது. ஸோ எந்த ஈவெண்ட்ஸும் இல்லாதனால மார்க்கெட் இதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துலையே தான் இருக்கும். அண்ட் ஓவரால் வீக்லியோட ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் திருப்பி நாளைக்கு ஒரு புல்லிஷ் ஆர் சேம் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ராடே நியூஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த பர்டிகுலர் நான் சொல்லியிருந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனை அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகாது. ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த 25,000 இருந்து 25,600 இருந்து 26,300 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.